வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரு? நம்ம தான் எஸ்கே தமிழ் கேமிங். அப்புறம் நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், கிராணி வீடியோ போடுறோன்னே. போடலான்னு ஐடியா இல்லை போடுறேன்னு சொல்லியாச்சு. இப்போ போட போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க, மஜாவாக இருக்க போகுது. சரி வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பம் நார்மலில் இருக்க வேணாம், சாதாரணமாக ஈஸியில் இருக்கட்டும் கைஸ். வாங்க போகலாம். டடடடன். டே 1ங்க, டே 1 ஆரம்பம் அமக்கலமாக இருக்குன்னு பார்த்தா இருட்டாக இருக்கு. ஆனால் ஏனுங்க, ஓகேங்க, ஆரம்பம் அமக்கலமாக இருந்துச்சு. நம்ம சொட்டைக்கு தரிசனம் போட்டுடலாமா? ஓகேங்க இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பமே நல்லா இருக்குது. ஸோ சொட்டையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக போகணுங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா சொட்டை ரொம்ப சுவரோடுமானது. நீங்கள் சவுண்டே கேட்கல. சரி பொழைச்சி போ சொட்டை. இல்லை, அது நம்ப முடியாது. அது எங்கேருந்து வேணாலும் வருங்க, சுற்றி முட்டி எங்கே இருந்து வேணாலும் வருங்க. ஏனுங்க இன்னும் ஒன்றுமே தோடா. சரி நம்ம போகலாம் குத்து மதிப்பா. என்ன கதவு திறந்துருக்கு, அப்போ கிளவி வருதுன்னு அர்த்தங்க. என்ன வருதா? வந்துருச்சுங்க, நம்ம கிளவி வந்துருச்சு. என்னங்க கிளவி? அது ஸ்லோ மோஷன் காய்ங்க. கொஞ்சம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாமா? ஆரம்பமாக அமக்கலமா சி நம்மளுக்கு வாயில் வரமாட்டேது. ஆரம்பமே அமக்கலமா பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னுங்க. எடுத்துக்கலாமா? எடுத்துடலாங்க, நம்ம தான் என்றைக்குமே. சரி, இங்கே ஏதாச்சும் ஹேண்ட் வீல் இருக்கும், இல்லைனா கன்ஃபார்மாக டெடி இருக்கும். மாப்பிள்ளை நான் சொன்னேன், ரெண்டுமே இருக்குங்க. நம்மளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் கொட்ட போதே தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோன்னா நம்ம கார் ஷோரூம் போகிறோம். ஐ மீன் கிளவியோட கார் ஷோரூமே போகிறோம், போய் கலக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிளவி வருதா? கதவை திறக்கலைங்க, இப்போ அது வரலன்னு அர்த்தம். நல்லா சகணும். இந்த கிளவி ஆரம்பத்துலேயே சாகடிச்சிடலாமா? எனக்கு கேட்குதே, நீங்கள் சொல்கிறது கேட்குதே. சவுண்டை போடுறோம், அடிக்கிறோம். சவுண்டு போடுறேங்க, உங்களுக்கே கேட்கும். வந்துச்சு. மக்களே, அச்சிச்சோ, அதை ஆன் பண்ண மறந்துட்டேங்க. வந்தாலும் வந்துடும், வந்துச்சுன்னா எறா ஜூட்டு. நம்ம நல்ல சகுனம் சரியா இருக்கா? ஏன்னா நான் ஆன் பண்ணுற கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டா. ஐயோ, உடச்சிட்டு வந்துருச்சுங்க கிளவி. சகுனம் சரி இல்லைங்க. சரி வாங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். கிளவி வருமா? ஓ, சுற்றி வருதோ கிளவிக்கேங்க. வந்துருச்சு. நம்ம சொட்டடா, அம்மா தான் என்றைக்குமே சொட்டை சரியா. அதை பார்த்தாலே ஒரு சவுண்டு வரும், நீங்கள் வேணும்னா கேளுங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. சரி வா, அங்கேருந்து யாராச்சும் பொருள் எடுத்து ட்ராப் மேலே போட்டு ட்ராப் முடிச்சு விட்றலாம். சரிங்க, ரொம்ப நேரமாக சொல்லி இது பார்த்துட்ருக்கீங்க, நானும் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ நேரமாக நான் 2 வீடியோவுமே மொக்கையாக தான் போட்டுப்பேன். அதனால் நீங்கள் லைக் ஷேர் பண்ணலன்னு தெரியும். இப்போ வாட்ச் பண்ணி விடுங்க, பார்த்து சூடானோமா. நான் வேறு ரொம்ப பாவம், பார்த்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஐயோ, நான் வேறு சவுண்டு போட்ட கிளவி வந்தாலும் வந்துடுங்க. நம்ம ஒரு மூலையில் போயிடலாம். ஆனால் கிளவி அந்த பக்கம் ட்ராப் போட்டிருக்கேன்னு நான் மறந்துட்டேங்க. அதான் கிளவி அங்கே தான் போயிடுச்சு. சரி, சிக்கி ரிமூவ் பண்ணிடலாமா? ஹோல் டு ரிமூவ். இப்போ கிளவி இங்கே வருங்க. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க. எங்கே கேட்டிருக்குன்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம். அப்புறம் காய்ஸ், நான் சொல்லவே மறந்துட்டேன், என்னமோ சொல்ல வந்தேன். நம்மளுக்கு ஆரம்பத்தில் என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் வச்சு நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் கன்ஃபார்ம். என்னங்க சடனாக கிளவி வந்துருக்குது, பேசிட்டு போது. என்னடா கிளவி நகருது. பை பை கிளவி. நல்லா திரும்ப வருது. எப்படி போவேன் கிளவி? நம்மளுக்கு பக்கு போட்டு என்னடா பிளான்
கலவி ரொம்ப டூ மச்சு. எங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் அந்த குகைக்குள்ளே? அப்பா கைஸ், ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் ஸ்கிப் பண்ணேன், அது போயாச்சு. ஆனால் இந்த ட்ராப்பு எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்குங்க. கலவி என்ன கலவி என்ன உனக்கு என்னங்கிறேன்? நான் வெளியே வந்தாச்சு நீ போனதுக்கப்புறம். அப்பவும் என்ன உனக்கு ஆட்டம்? இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, கிளவி சாதாரண கிளவி இல்லை, சாதாரண கிளவியே இல்லை. சிசிடிவி வச்சுருக்கோம், கண்காணும் கிளவி, பகு போட்ட கிளவி. இது மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படியே தான் நம்ம ட்ராப் வரல, இப்போ வச்சு ட்ராப் போட்டு விடுவோம். என்ன ஒன்றுமே தெரியவே இல்லைங்க. பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் எங்கே போயா? பாடம் கிடச்சிருச்சு. சவுண்ட் போட்டாச்சு. இந்த இதெல்லாம் கேட்காது, திரும்ப சவுண்ட் போட்டு வர வச்சுருவாங்க. ஓகேங்க, சவுண்டு போட்டாச்சு, பார்க்கலாம். ஓகேங்க, நான் சவுண்ட் வைக்கிறேன், நீங்கள் எல்லாம் கேளுங்க. ஏங்க கட்டை காணுங்க, க்ளோஸ் பண்ண அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனால் கட்டையே காணுங்க, ட்ராப் போடலான்னு பார்த்தா அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் கிராணி விளையாண்டேன், அப்போவும் டோட்டலாக அவுட் ஆனாங்க. அடி 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 இடி பிடிக்கும் மண்ணலே, அந்த மாதிரி தாங்க என் நிலமையிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லைங்க. ஒரு தடவை விளையாண்ட அதுலேயும் ஜெயிக்கல. என் நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, கிளவி வருதா இல்லையான்னு பார்த்து எங்க எப்படியா நான் நினச்ச மாதிரி எல்லாம் வந்துட்டேன். உங்கள் ட்ராப் போட்டிருக்கோம், அது நம்ம கையில் எதுவும் ஸ்பெஷல் கீ வேஸ்ட்டு. என்னங்க ஏதாச்சும் எங்க 2 பாட்டுங்க, 2 பாட்டு கிடச்சிருச்சுங்க. நீ ஒரு பாட்டு கிடச்சிச்சுன்னா ஜாலியாக ஜிம்முக்கானாங்க. என்னடா அது? ஏங்க ட்ராப் போட்டுருச்சுங்க, என்னடா நேரம் நமக்கு? இல்லை தெரியாம கேட்குறேன். கிளவி இப்போலாம் ஐடியாவா, ஐ மீன் நல்லா புத்திசாலியாக தான் அங்கே இருக்குது. இங்கே ஒரு நேரம் உட்காந்து ஒளிஞ்சுப்போம். அது அங்கே போயிடுச்சு. எங்கே கிளவி மேலே இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வேலை நான் வெளியே போயிருந்தாலும் அவ்வளோதான், முடிச்சுடிங்க. நல்ல வேலைங்க நான் புகையை போட்டு விட்டேன். புகையை போட்டதுனால தான் தெரிஞ்சுது நான் மேலே போச்சு. நீங்கள் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கோம். முதல்ல அதை ஆஃப் பண்ணுறா, கண்ணு மூணுமே தெரியல. ஏங்க ஆனால் 2 பாட்டு கிடச்சிருங்க. ஏங்க ஒரு பாட்டு கிடச்சிருச்சுங்க. கிராணியை கொள்ள பில்லி சோனிக்கு போட்டாச்சுங்க. சொட்டைக்கு மொட்டையாக்க நேரம் வந்துச்சுங்க, நேரம் வந்துச்சு. ஏங்க என்னங்க சொட்டையே வாண்டதான் வருதுங்க. நானே தேடி போலான்னு நினச்சேன், பரவாயில்ல சொட்டைக்கு தரிசனம் பண்ண நான் அதுக்கே ரொம்ப ஆசைப்பட. இங்கே நானே கிளவி தேடி போகலாம், சடனாக வந்துருச்சுங்க. நல்ல வேலைங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சடனாக எப்படி கிளவி நீ ஏன்னா வேறு லெவல் கிளவி, நான் சொல்கிறேன் வேறு லெவல். சரிங்க, இதுக்குள்ள என்னடா கிளவி, நான் செத்தாலும் முன்னே நகர விட மாட்டேனாங்கிற மாதிரி கிளவி நான் தடுத்துட்டு இருக்கிறேங்க. என்னங்க கேசோலின் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறானுங்க, அது பொருளாக தெரியாது. ஸோ பாய் பாய். டன் டன் ட்ராப்பை முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் யார் என்ன வேணாலும் எனக்கு கவலையே இல்லைங்க. ஏங்க இங்கே ஏதாச்சும் வெப்பன் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்தா இதே வச்சுப்போம். காசா படமா? ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பொருள் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. ஒரு புக்கு கிடைச்சா சீவர் எஸ்கேப்பால் பண்ணிடலாங்க, 3 பொருள் தான். ஆனால் தக்காளி ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குங்க. ஆனால் இதோட கார் எஸ்கேப்பு இல்லை கேஸ் சொல்லி நான் அடிச்சிருக்கப்புறம் தானே உங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் கார் எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் பண்ணணும்னு.
உங்களுக்குலாம் வேறு வேலையா இல்லையாடா? இப்போ தானே எல்லாருமே கண்ணு காமிப்பீங்க. இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். சாரிங்க, என் முடிவை மாற்றிட்டேன். நம்ம சீவர் எஸ்கேப் தான். சீவர் எஸ்கேப். சரி, சீவருக்கு தேவையானது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கவே இல்லையே. இப்போ வேணாங்க. புக்கு கிடச்சிடுச்சுங்க. குத்து மதிப்பாக வந்தேங்க, புக்கு கிடச்சிடுச்சு. சரி, சந்தோஷமான விஷயம், சந்தோஷமாக கொண்டாடணும். எனக்கு வேறு சளி பிடிச்சிருச்சுங்க. எப்படி சொல்கிறது, சரியா பேசவும் இல்லை. பேசுகிறேன் காதுக்குள்ளார கொய்யின்னு கேட்குது இந்த மாதிரி. அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். டே என்னடா கார் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. இது முன்னாடியே கிடச்சிருந்தா நான் ஏன்டா கேஸ் ஒலிங்க வெடிக்க போகிறேன். ஐயோ ஐயோ, நான் வீல் கிராங்க் எதுக்கு மறந்து ஏங்க? வீல் கிராங்க் எதுக்கு? சீவர் எஸ்கேப்புக்கு இல்லை, அங்கே தான் பொருள் இருந்தால் தெரியும். இவ்வளோ எடுத்துடலாம். தேடி எடுத்தா கிளம்பி பின்னாடியே வரல. அது முன்னாடி நம்ம பிளாங்கை உடச்சிடலாங்க. பிளாங்கு அது முன்னாடி கிளவி வரக்கூடாது. இப்போ கிளவி வந்திருக்கோம், ஆனால் நம்ம மூஞ்சி. ஏய் கிளவி, உனக்கு 100 ஆயிசா? பேசினோடனே வர. உனக்கு 102 ஆயிசா இருந்தாலும் ஏன் முன்னாடி அதெல்லாம் நடக்காது கிளவி, நடக்கவே நடக்காது. என்ன கிளவி வரல? வருது. சரி வாங்க, சும்மா போகும். கிளவி கண்டுத்தல போல, அதான் வந்த பாதியிலே போயிடுச்சு. ஆமாங்க, கிளவி கண்டுத்தரல. கிளவி ஏய் நீ வேலைக்கடா பிளான் போடுற, நல்லாவே தெரியுது கிளவி. பிளான் பண்ணால் பண்ணுற. உன் மூளை புத்திசாலி, அதான் மூளைக்கு இடம் பத்தலன்னு முடியல வெட்டிடுச்சு, அதான் சொட்டையாயிட்டு போல. இருந்தாலும் நான் யார்? எஸ்கே தமிழ் கேமிங்கு. என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, நம்ம மேலே போனால் மேலே தானே இருக்குது. அதனால் மணி ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறது? சரி, நம்ம முதல்ல எல்லா இடத்துலையும் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. ஒன்றுமே இல்லை. ஐயோ, நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறது? ஆமாம், சீவர் எஸ்கேப் கீழே வந்துருக்கல. கீழே போகிறோம், கடக்குறோங்க. வந்துச்சு கிளவியோ கிளவினா கிளவிதான். கிளவி சொல்லும் நம்ம தான், இன்றைக்குமே நம்ம தான் சொல்லும். நம்ம தான் முடிச்சு விட்றலாமா? இப்போ மண்டையில் வந்துறியா? மண்டையிலடா சொட்டையாக இருக்குல்ல, பாவம். உனக்கு முடி வளர வைக்க நான் புல்லட் இறக்குறேன், அதான் உன்னோட மருந்து. எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லலாமா? இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கூட வேணாம், ஒரு லைக்காச்சும் பண்ணுங்க. அதுவே எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். பார்ப்பேன், வியூஸ் நிறையா இருக்கும், ஆனால் லைக்கு 2-3 தான் இருக்கும். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், பார்த்து பண்ணி விடுங்க. கிளவி அடி வந்துச்சு காணாமா? அப்போ அதே டே கார் எஸ்கேப்புக்கே எல்லாம் வருது. ஸ்பார்க் ப்ளக்கு, கேசோலினு, இது காரு இன்ஜினு, ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் கார் பேட்ரி. நான் பேசாமல் கார் எஸ்கேப்புக்கே பண்ணியிருப்பேன். ஏன்னா கேசோலின் முதல்ல தான் தருவீங்களாடா, இதுக்கப்புறம் எப்படா கார் எஸ்கேப் பண்ணுவேன்? ஐயோ, சீவர் எஸ்கேப் போய் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன் நம்பர் 1 பரவாயில்ல, போனோடனே நம்பர் கொடுத்துருச்சு. ஏஞ்சலினா உனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவலை என்னமோ சவுண்டு கட்டல. பேர் என்ன மறந்து போச்சு. நைஸா போன நைஸா போயிடு இல்லையா? நீ அங்கே இருக்கியா? ஈஸா பார்த்து இங்கே வருமா? அதை பார்த்து ஏன்னா சொன்னா நடக்குது. ஒரு வாரம் நான் தான் ஜோசிக்கணும். நீ எவ்வளோ சீக்கிரம் போடலாமோன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாகவே வரமாட்டேங்குது. சரி போ அங்கே வேணா, அங்கே வா. போயிடுச்சு. ஏய் ஏன்னா அநியாயம். இப்போ போயிருக்கோங்க. போயிருங்க. ஏய் இதெல்லாம் வேணாங்கிறது. அங்கேயே தான் இருக்குது. கால் போகுதான்னு பார்ப்போம். போயிடுச்சு. நைஸாக தப்பிக்கிறேன். இப்போ அது என்னன்னா இங்கே வரும். பார்த்தியா ஜஸ்ட் விசிங்க பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நைஸாக இங்கே வரதுக்கோசம் நைஸாக அது இங்கே வருது பார்த்தீங்களா?
அதோட கிரிமினல் மைண்ட். கிராணி தான் சிசிடிவி கேமரா வச்சு நான் இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக வருதுன்னு பார்த்தா தக்காளி ஏன் நான் ஸ்பெயர் அந்த மாதிரி தான் போல இருங்க. சரி இந்த பக்கம் என்ன இருக்குது? மீட்டு கிடச்சிச்சு, ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் ஜாலி தாங்க. ஏன் லீனா 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 வாங்க வாங்க. டேய் எப்படா நான் குளிக்க அந்த பக்கம் தானே இருக்கேன். எப்படா டேய் 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 இட்ஸ் மை லவ் டு நேபர். டேய் ஆனால் நான் குளிக்க அந்த பக்கம் தானே இருக்கேன். மந்திரக்கோள் போட்டிருக்கு போலுங்க. சரி நம்ம சொட்டைக்கழுவி வர வச்சிடலாமா? ஐயோ சவுண்டு போட்டேன். இங்கே வந்துச்சுன்னா எனக்கு சொட்டை எங்கே பார்த்தாலும் இருக்குதுங்க. பக்கு ஃப்ரீஸ் பக்கு பண்ணி விடணுங்க நம்ம. எனக்கு ஒரு ட்ரிக் இருக்கு பண்ண போகிறேன். அதுக்கு சொல்லித்தரேங்க நம்ம தலைவர் டேனியல்னு ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்காருங்க. சரி அவங்களுக்கும் கொஞ்சம் பேச வைக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன மிஸ்டர் டேனியல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல. கிராணி வந்துச்சுங்க. அது முதல்ல பக்கு பண்ணிட்டு டேனியல் கிட்ட ஃப்ரீயாக பேசலாங்க. பக்கு பக்கே 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 வா கிராணி வா கிராணி பக்கு போடுறான் கிராணி வா கிராணி வா கிராணி பக்கு போடுற கிராணி போட்டாச்சுங்க கிராணிக்கு பக்கு. ஐ மீன் ஏஞ்சில் நான் மந்திரம் போடுமா? நாங்களாம் போட மாட்டோமா? போட்டோம் பாரு. வா கிராணி பக்கு. சரி என்னது மந்திரம் மறந்து போச்சுங்க. சரி நம்ம போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ பார்க்கலாங்க. ஃப்ரீயாக எங்கே வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாங்க. கன்று இருக்கு, அதுக்கேற்ற புல்லட் இல்லை. சரி இது சொல்ல மறந்தேன். என்னமோ சொல்லணும்னு தானே. என்னமோ சொல்லணும் மறந்தேன். எங்கே வணக்கம் மக்களே, நான் தாங்க டேனியல். நானும் கிட்ட தான் உட்காந்துருக்கேன். சரி வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் ஊடையில் புழுந்து ஏதா குழப்ப வேணாம். அது உண்மைதாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரில. இவ்வளோ நேரமாக நான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையில்லாத பண்ணாமல் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் நான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். யாரு கதவை சாத்தினது? சரி வாங்க நம்ம அந்த இது எழுவோம். கிளவி என்ன நான் பக்கு பண்ணதே தெரியாமல் மறந்துட்டு கழுவி இருக்கிறதே மறந்துட்டு திடீர்னு இன்னும் கிளவி எங்கே வருதேன்னு பார்த்துடுங்க. சுட்டாச்சு. புல்லட் ரீலோட் பண்ணி பத்திரமாக வச்சுக்கணுங்க. பத்திரமாக வச்சுக்கொள்வோம். நல்ல வேலைங்க இந்த கேமில் கிராண்ட்பா இல்லை இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு என்ன பக்கு பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அடுத்த வீடியோவில் சாப்டர் 2 போடலான்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கமெண்டில் பார்ப்பேன். ஆனால் திரும்ப சொல்கிறேன். போன வீடியோவில் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். தயவு செய்து பிசி கேம்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் பாப்பி பிளே டைம் அதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு கூகுள் அது ரஸ்டி பேர்லாம் கீங்க எல்லா வேலைங்க. எனக்கு பிடிச்ச ஸ்கேப் தேவையானது கிடச்சிருச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு இடம் இருக்குது. பட் ஒரு பிரச்சனை என்னன்னா ஏஞ்சலினா அதுவும் சாதாரண ஏஞ்சலா இல்லை சாதாரண ஏஞ்சலினா இல்லை, மந்திரம் பிடிச்ச சூனியம் பிடிச்ச ஏஞ்சலினா. ஆமாம் நம்ம மேலே ஒரு காக்கா இருக்குல்ல, அதை சுட்டு போட்டு அங்கே அந்த ரிமோட் எடுப்போம். அந்த கட்டை ஒன்று இருக்கும் அந்த கண்ட்ரோல் ரூமில். என்னால் அது ஒன்று பண்ணுறான் அப்புறம் இன்னொன்று பண்ண மாட்டேறானேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எல்லாம் அந்த டைமிங்கில் தான் ஞாபகம் வரும், அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் உங்கள் இஷ்டம். காக்கா ஸோ சார் பை பை குட் பை. அப்புறம் காக்கான்னு கத்தாத, பாய் பாய்ன்னு கத்து. பாய் பாய். ஓகேங்க சுட்டாச்சு, ஒரு கட்டம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நம்ம கண்ட்ரோல் ரூம் இது பக்கம் சார். இங்கே தான் அங்கே ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல சிசிடிவி கேமரா. இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் சிசிடிவி கேமரா பார்த்துடல. நான் எங்கே இருக்குதாங்க எனக்கு நிஜமாலே தெரில. அடுத்து செயின் கட்டுற வேணும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ராசி பலன்கள் செயின் கட்டர் கிடச்சிருச்சு. அப்போ அந்த விட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா அந்த மண்டவோட ஸ்கல்லு தலை இருக்குல்லங்க அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு தடவை விளையாடினாங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணேன். நான் எஸ்கேப் மட்டும்தான் பண்ணல, மற்றபடி எல்லா இடத்தையும் நான்
எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஆமாம், கன் இப்போ எங்கே வச்சேன்? க்ரோ 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 ஓகே, போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் என்னென்னு மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்னால் 3 தான். 1 லவ்லி பாஸ், அடுத்து வசந்த் தமிழ் கேமிங், 3வது ஷாப் தமிழ் கேமிங். இந்த 3 சேனலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச கேம்ஸ் போடுவாங்க. நான் ஒரு ஃப்ளோரில் வேறு இடத்துக்கு வந்தேங்க. ஃப்ளோ இருக்கிற இடத்துக்கு போகாமல் என்னமோ நான் எங்கே விட்டேன். இந்த 3 சேனலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க, பிடிச்ச மாதிரியே எல்லா பிடிச்ச கேம்ஸ் போடுவாங்க. நல்ல நல்ல கேம்ஸு, நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா பார்த்து பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சேனலை பார்த்து வாங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். அடுத்து இங்கே புல்லட் எடுத்துட்டுங்க நம்ம நேராக இப்போ கீழே அந்த சாக்கடை தண்ணியெலாம் இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்கல் இருக்கும், இந்த பேரலை கூட இருக்காது. இது சொன்னாலே உங்களுக்கு போதுங்க. அந்த ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கும் தெரியுங்களா, நம்ம எடுப்போம்ல கிராணிக்கு, அது இருக்கிற இடங்க இங்கே இருக்குது. நான் கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இடம்லாம் இருக்காதுங்க. நான் நினச்ச மாதிரி நம்ம சீவை எஸ்கேப் பண்ணுற 3 இடமும் பக்காவாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு சீட்டே பண்ணிட்டேன். என்னடா தொட்டைக்காயை பக்கு பண்ணி விட்டேன். சும்மா தொல்லை பண்ணுதுங்க. சிசிடிவி கேமரா மாயமாக வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் காமிச்சிட்டா இருக்கேன். ஒரு இடத்துலையும் சிசிடிவி கேமரா இல்லைங்க. ஒரு இடத்துலையும் நீங்கள் இப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேங்க, ஒரு இடத்துலையும் பார்க்கல. ஒரு வேளை கிராணி ஏதாவது மந்திரம் போட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க. 3 பொருளும் பொருத்தமாக இருக்குங்க. அவ்வளோதான். நான் நினச்ச மாதிரி, ஆனால் கணிச்ச மாதிரி எல்லாம் அப்படியே இருக்குங்க. ஆனால் உள்ளே போல போயிடுச்சு. ரஸ்தி பேர்லாக்கி செயின் கட்டை. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஜாலி தான். ஆமாம், நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும்னாங்களே. ஆனால் இப்போ தேவையா இல்லை. ஏன்னா தேவையான 3 பொருத்தமும் பக்காவாக இருக்குதுங்க. ஏஜில் நான் கண்ணு ஏன் சிகப்பு கலரில் இருக்குது? அதோட கண்ணு ஏன் சிகப்பு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம தெடியுமே எடுக்கல, அப்புறம் ஏன் சிகப்பு கலர் இருக்குது? நம்ம க்ரோவை சுட்டோம்லங்க, அந்த காக்காவை, அதனால் டென்ஷனில் இருக்குங்க. வேறு எதுவும். ஆமாம், அது கோவத்தில் இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நான் எப்படி இப்போ நான் வெளியே போவேன் பாருங்க. வந்துருச்சுங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துருச்சு. சரி, அதான் ஒரு கடி கடிச்சிருச்சு. ஏங்க இப்போ தான் அங்கே ஏன் நம்ம சாப்பிட்ருக்குல்ல, இதுக்கப்புறம் அது கோவம். ஆமாம், கிளவி மறந்தே போயிட்டோங்க. சரி, இப்போவும் பக் பண்ண முடியுமா பார்ப்போம். வேறு வேலையே இல்லையா? இருங்க 4 தடவை போட்டேன். நம்ம ஏஞ்சலினா தான் நம்மளை சாப்பிட்டுச்சுல. இதுக்கப்புறம் அந்த கண்ணு சிகப்பாகி கோபமெல்லாம் இருக்காதுல்ல. தெரியாமல் தான் கேட்குறேன். வந்துடுச்சு. பக் 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 பக். நடக்கணும்ல, ஏன் நின்றுட்டே இருக்குது? அப்பாடா, பக்கு என்னடா இது நின்றுட்டே இருக்குல்ல. பக்கு அவன் கண்ணு சிகப்பல்லாடா கிராணிக்கு. அப்போ ஏஞ்சலினாக்கும் சிகப்பு இருக்காது. இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க ஏஞ்சலினா. அவ்வளோதாங்க, வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா, போகும்போது சடனாக ஏஞ்சலினா வந்து அது அது மந்திரம் போடுற மாதிரி சடனாக வந்து அடிக்குதுங்க. உங்களுக்கு மஞ்சளிக்கான ஒரு கேம் தெரியுமா? அது எப்படி செவுத்துலேருந்துலாம் பாஞ்சிட்டு வருங்க, அந்த மாதிரிங்க. இந்த மாதிரி அது செவுத்தில் பாஞ்சிட்டு அடிச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஏன் நான் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஆனால் வந்து எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்துக்கலாங்க. எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு. நல்ல வேலைங்க, நான் வெளியே வரல. இதுக்கப்புறம் நான் பேசுறதில்ல, நீங்கள் மியூசிக்கே கேளுங்க. ஓகேங்க.
நான் பேசுகிறதில்ல இப்போது. நீங்கள் மியூசிக்கே கேளுங்க, என்ன சவுண்டு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு பார்த்த சவுண்டே எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். சவுண்டு அள்ளு விட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. சரி, இப்போது இதுக்கப்புறம் ஏஞ்சல் எங்கே போகுதுன்னு பார்த்துட்டாங்க, நம்ம போகிறோம். சக்க பேகமாக இருந்துச்சு பார்த்தீங்களாங்க சவுண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆகிட்டு திரும்ப கிராணி பக் பண்ணி அது ஒரு வேளை உல்ட்டா ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆகக்கூடாது, டேரெக்டாக போகிறோம். எனக்கு வந்து முதல் தடவை ஏஞ்சலின் அடி வாங்கினேன், 2வது தடவை இது 3வது தடவை. ஏதோ தொடர்ந்து 2 தடவை ஏஞ்சலினா தானாங்க நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப நீங்கள் அந்த சவுண்டு கேட்க விரும்புறீங்களா? போடுறேன். திரும்பவும் கேட்டிருப்பீங்க சவுண்டு எப்படின்னு. அவ்வளோதாங்க, இதான் லாஸ்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டிட்டாங்க. இருங்க, இப்போ நான் சவுண்டு கம்மி பண்ணிட்டு அங்கே போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனால் தொடர்ந்து 2 தடவை நம்ம எஞ்சிலினா தடவை அடி வாங்கினோம். ஒரு ரெண்டு பாட்டு போயிடாமே எஞ்சிலினா பாய் பாய். ஆமாம், நீயே பார்க்க தானே போகிற, இப்போ பார்க்க தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஓகேங்க, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நானே, என் தம்பி சாய்சன் ஒருத்தருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட் டேனியல், அவன் பேசுவாங்க.
கேம் முடிஞ்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 2 தடவை ஏஞ்சலினா அடி வாங்கி இந்த கேமை முடிச்சாச்சு. தொட்டக்கல்விக்கு கொஞ்சம் மண்டை கோளாறு. ஏஞ்சலினா புத்திசாலி ஐயா. நீ தானே என்னை 2 தடவை அடித்த. முடிச்சுட்டு பாய் பாய் ஏஞ்சலினா. தி எண்ட். ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. அடுத்த கேம் ப்ளே என்ன பண்ணணும்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நிறைய கேம் ப்ளே போடணும் இருக்குது. அடுத்து நான் வேணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போடுறேன். ஏன்னா அண்ணா நல்ல பிளேயர். சரி, நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். சரி மக்களே, பாய் பாய் ஃப்ரம் எஸ்கே தமிழ் கேமிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.